வணக்கம், நான் முரளி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் எம்டிஎஸ்ஸாக இன்கம் டேக்ஸில் வேலை பார்த்துட்ருக்கேன். எனக்கு எவ்வளோ சேல்ரி வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ 7th பே கமிஷன் நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து எம்டிஎஸ்ஸுக்கான சேலரி வந்து லெவல் 1. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு லெவல். ஸோ பேசிக் பே வந்து 18,000. உங்களுக்கு 18,000 வந்துடும். அதுக்கப்புறம் டிஏன்றது வந்து டியர்னஸ் அலவன்ஸ், அது வந்து 46%. ஸோ இந்த 18,000ல் 46%ன்றது தான் 8,280. ஸோ பேசிக் பே எவ்வளோன்றதை பொறுத்து தான் அவங்களோட சேலரி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த பேசிக் பே வந்து 18,000 18,500 இருந்தால் இந்த டிஏ வந்து அதோட 46% இருக்கும். ஸோ கூடிக்கிட்டே வரும். அடுத்து டிஏக்கு அப்புறம் இருக்கிறது வந்து ஹெச்ஆர்ஏ, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். ஸோ இது வந்து எக்ஸ் சிட்டிஸ்ன்னு இருக்குது. ஸோ சென்னை மட்டும் தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து எக்ஸ் சிட்டி. சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 27% வந்து கிடைக்கும். எதுலேருந்து அப்படின்னா பேசிக் பேலேருந்து. ஸோ பேசிக் பேலேருந்து 27%. ஸோ 27% வந்து 18,000 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,400 வரும். இப்போ இதுவே ஒய் சிட்டி இசட் சிட்டின்னு இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹெச்ஆர்ஏ வந்து மாறும், இந்த பர்சன்டேஜ் வந்து மாறும். நெக்ஸ்ட் வந்து டிஏ, ட்ராவல் அலவன்ஸ். ஸோ இந்த டிஏ வந்து 1,350. இதுவும் உங்களோட எக்ஸ் சிட்டி ஒய் சிட்டி இசட் சிட்டியை பொறுத்து மாறும். ஸோ இந்த டிஏக்கு ஒரு டிஆர்எஸ் அலவன்ஸ் இருக்கும், அதுதான் டிஏ ஆன் டிஏ. அது வந்து இதிலேருந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் உங்கள் கிராஸ் சேலரி. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் டோட்டல் சேலரி. ஸோ இப்போ எம்டிஎஸ்ஸாக சென்னையில் வேலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா 33,000 உங்களோட கிராஸ் சேலரியாக இருக்கும். இது போக என்பிஎஸ், நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் வந்து 10% பிடிப்பாங்க. எதில் இருந்துன்னா பேசிக் பே ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸ், இதோட 10%. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இங்கே 18,000 இருக்குது. இந்த பேசிக் பே ப்ளஸ் டிஏவோட சம்பளம் வந்து 24,280. இதில் 10% அப்படின்னா 2,428 ரூபா. இதை வந்து இந்த 33,000த்தில் மைனஸ் பண்ணிடுவாங்க. அப்போ 31K தான் வந்து இன்ஹேண்ட் சேலரி. ஸோ இது வந்து எக்ஸ் சிட்டிஸில். ஒய் சிட்டிஸில் வந்து இந்த ஹெச்ஆர்ஏ மட்டும் 18% ஆகும். ஸோ இந்த ஹெச்ஆர்ஏ வந்து 18% ஆகும். பேசிக் பே, டிஎன்எஸ் அலவன்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். டிஏ ஒய் சிட்டிஸில் வந்து எக்ஸ் சிட்டிஸில் என்னவோ அதே தான் டிஏ வந்து ஒய் சிட்டிஸ்க்கும் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கோயம்புத்தூர், மதுரை, சேலம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒய் சிட்டிஸ். ஸோ ஒய் சிட்டிஸ், எக்ஸ் சிட்டிஸ், இசட் சிட்டிஸ் என்னன்றதை நீங்கள் கூகுளில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் இந்த மாதிரி ஒய் சிட்டிஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு 31,000 வரும். இன்ஹேண்ட் வந்து 29 கிட்ட கையில் கிடைக்கும். நெக்ஸ்ட் இசட் சிட்டிஸ். ஸோ இசட் சிட்டிஸில் லாஸ்ட்டாக 9%. ஸோ எக்ஸுக்கு 27%, ஒய்க்கு வந்து 18%, எக்ஸுக்கு வந்து இசட்டுக்கு வந்து ஹெச்ஆர்ஏ வந்து 9%. ஸோ இதுதான் கம்மி. ஸோ மொத்தம் 1,800 தான் வந்து ஹெச்ஆர்ஏவே கிடைக்கும். இதில் வந்து டிஏவும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ட்ராவல் அலவன்ஸும் கம்மியாக தான் இருக்கும். இதில் இருக்க டிஏ வந்து 414 ரூபா. கிராஸ் சேலரி வந்து 29,000 சம்திங். இன் ஹேண்ட் வந்து 26K வரும். ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கன்ற பொறுத்து உங்கள் சேலரி வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ என்னோடய சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இசட் சிட்டியில் தான் வேலை பார்க்குறேன். ஸோ அதுக்கான சேலரியை நீங்களே கால்குலேட் பண்ணி கமெண்ட்டில் என்னன்றதை சொல்லுங்கள். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.